இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி இதுக்கப்புறம் தான் அந்த கதையில் மெயினான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி இப்போ மனோஜ் சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்து ரோஹிணி சிக்குவாங்க. இதுக்கு நடுவில் ஏற்கனவே மனோஜ் உதவி பண்ணதுக்காக விஜயா சிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு எபிசோட் கூட முடியல. ஒரு எபிசோடில் கூட ஒழுங்கான திட்ட மனோஜோ இல்லை விஜயாவோ கூட வாங்கலை. எந்த அளவுக்கு இந்த கதையை நெகட்டிவாக அதே சமயத்தில் மீனாவை ஒரு தத்தியாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. டபக்குன்னு திருப்பி விட்டு இப்போ மீனா முகத்தில் நகையை விட்டு எறிகிறது என்ன, மீனா அவமானப்படுத்துறது என்ன, கேவலமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறது என்ன காலனாக்கு போகாத நகை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதாகட்டும், இவ்வளோ தூரம் தப்பு செஞ்சுட்டு மனோஜ் தைரியமாக பேசுகிறதும், மனோஜ் ஒய்ஃப் தைரியமாக பேசுகிறதும், ரோஹிணி தைரியமாக பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கோபம் தான் வருது. இதில் இவங்க எல்லாத்துமே இருக்க கோபத்தை விட இந்த முத்து மேலேயும் மீனா மேலேயும் தான் எக்ஸ்ட்ராவாக பக்கம் வருது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப நாளாக திட்டிகிட்டு இருந்ததுக்கு அண்ணாமலையாச்சும் பலார்னு சொல்லிட்டு விட்டார் மனோஜை. ஆனால் அந்த முத்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடத்துலலாம் கரெக்டாக பேசுகிறவர், அவங்க அம்மா ஏதாச்சும் பேசினா மட்டும் அம்மா வேணாம்ப்பா இது மாதிரி வேறு யாராவது பேசினா நான் விட்டுருக்க மாட்டேன் அம்மாங்கிறதுனால அப்படின்னா என்ன அம்மானா தலை எடுத்துருக்கியா எடுத்து பாடலாம், நான் பொண்டாட்டி காலெலாம் விட மாட்டேன்டா. அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணது தப்புங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும். சரி விடு, எங்கள் அம்மா எப்பயும் இப்படி தான் என்னையும் தப்பாக பேசுவாங்க, ஒன்றையும் தப்பாக பேசுவாங்க, குடும்பத்தையும் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு அமைதியாக விட்டுருவார் முத்து. அவரை கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். மீனா தன்னை அவமானப்படுத்தி தன்னுடைய கடையை இப்போ காலி பண்ணிட்டாங்க. பூக்கடை வாசலில் வச்சுருந்ததை காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே நகையை திருடினதாக ஏற்கனவே பழி விழுந்த போது அப்போவும் எல்லாருமே இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது விஜயா சப்போர்ட் பண்ணி பேசல அந்த ஸ்ருதியோட அப்பா கிட்டக்க. அப்போவும் ஒரு வேலை எடுத்துருக்கலாமோங்கிற மாதிரி சந்தேக பார்வை பார்த்தாங்க. இப்போவும் இவங்க நகையை எடுத்து வச்சுட்டு கடைசியில் பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு திருப்பி இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க. இந்த சமயத்தில் கண்ணில் வெறும் கண்ணீரை வச்சுக்கிட்டு இருக்கிற மீனா ஒரு தடவையாச்சும் இதுக்கப்புறம் இந்த அவமானத்துக்கு அப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்வேனாமா, அது இல்லாமல் என் பூக்கடை வச்சு பிஸ்னஸையும் பார்ப்பனாமா, எனக்கு ஒரு ரூம் கூட கிடையாதாமா, எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு நிம்மதி கிடையாதாமா, நான் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மானஸ்தி சூப்பர்மா அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணில் தண்ணி வச்சுட்டு பாவமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் அத்தை பாவங்க, அத்தையை திட்டாதீங்க மாமா, அத்தை பாவம், அத்தை குழந்தை மாதிரி 3 வயசு தான் அது கொஞ்சங்க மாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நல்லது செய்கிற பேர் வழி அப்படின்னு போய் இறங்குறதாகட்டும், இல்லை ரோஹிணியும் மனோஜ் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கும் போது அவங்கள்ட்ட கூட ஒழுங்காக பேசாமல் இருக்கிறதாகட்டும்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் எரிச்சல் தர மாதிரி தான் மீனாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையில் இதுக்கு பிறகாச்சு இப்போ அண்ணாமலை இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது விஜயா பேசும்போது பலார்னு விட்டு பேசாமல் வாய மூடு, தயவு செஞ்சு வாய மூடு, இன்னொரு வார்த்தை பேசாத, நீ உன்னை நான் திருந்திருவேன்னு நினச்சா உன்னை வெளில வர வச்சேன், நீ வெளிலே வரலாம், நீ உள்ளே கடந்து உன்னை ஜென்மத்துக்கு பேச மாட்டேன்னா சொல்லணும். இல்லை முத்து மீனாவும் இந்த அசிங்க அவமானத்துக்கு பிறகு நான் கிளம்பி போயிட்டே இருக்கோம், நாங்கள் அவனுக்கு கிளம்பியாச்சும் போகணும், இல்லை மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லை மனோஜுக்கு இந்த வீட்டில் ரூம் கிடையாது அப்படின்னு எதையாச்சும் தண்டனை கொடுக்கணும். எதையுமே கொடுக்காம சுரணை இல்லாத மாதிரி குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனம் மாதிரி இருக்கிறதும் தன்னை ஏறி மிதிச்சு போக அளவு பண்ணுறதும் எரிச்சல் தர விஷயமா இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி இதுக்கப்புறம் தான் அந்த கதையில் மெயினான விஷயங்கள்லாம்